நம்ம இன்னைக்கு காரசாரமான டேஸ்டியான பாவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த மெத்தடில் செய்யும்போது கசப்பே இல்லாமல் நல்ல ருசியாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி காரசாரமான குழம்புலாம் செய்யும்போது நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னுமே ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 1/4 கிலோ அளவு பாவக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே வதக்கும்போது பாவக்காயோட கசப்புத்தன்மை நல்லாவே குறையும். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம குழம்புல பாவக்காயை சேர்க்கும்போது பாவக்காயில் நல்ல உப்பு ஊறி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் வதக்கணும்னா பாவக்காய் லேசாக சாஃப்ட் ஆகும், அது வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி பாவக்காவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் தாளிதம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைனா தாளிதம் கரிஞ்சு போகிறக்கு சான்ஸ் இருக்குது. கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு பற்கள் வந்து நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் அளவு தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கான கிரேவி கிடைக்கணுன்றதுக்காக நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணியான குழம்பு மாதிரி செய்ய போகிறீங்கன்னா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நான் வீட்லேயே அரைச்ச பொடி தான் சேர்த்துருக்கேன். வீட்லேயே அரைச்ச பொடியில் குழம்பு செய்யும்போது அதோட ருசியே தனியாக இருக்கும். இந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி வீட்லேயே இந்த மசாலாஸ்லாம் அரைக்கிறதுன்னு. அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசாலாலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கோங்க. மசாலா லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து மறுபடிக்கும் கலந்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பாவக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் அந்த பாவக்காயோட நல்லா கோட்டாகணும், அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்து நல்லா அதை கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருந்தா தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதாவது புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 சில் தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் சேர்த்த குழம்பு பிடிக்காதுன்னா தேங்காயை தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து அந்த பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கசப்பு பிடிக்காதுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, வெல்லம் கரையிறது வரைக்கும். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு துளி கூட கசப்பு தெரியாது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் குழம்பு காரசாரமாக நல்ல ருசியாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.